அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிடெண்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது 4 ஆகஸ்ட்லேருந்து 8 ஆகஸ்ட் வரைக்கும் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய இந்த இம்பார்ட்டன்டான ஸ்டாக் அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே ஒன் பை ஒன்னாக தமிழில் வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூபோட கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கோத்ரூ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைபர் ரிலேட்டடாக நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அதாவது கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து ரன் பண்ணியிருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டானியா. ஓகேங்களா. ஸோ இந்த பிரிட்டானியா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5798 வந்து நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்ட் வந்து 75 ரூபாய் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ கம்மிங் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 4/8/2025 எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு 75 ரூபா மைனஸ் ஆகிட்டு தான் என்னென்னா ட்ரேட் ஆகும் உங்கள் டிவிடெண்ட் வந்துட்டு. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் ஃப்ரைடேக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க வந்து இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்குக்கு. ஸோ கெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் எக்ஸிடென்ட் டேட் 4/8/2025 ₹1 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 174.39 வந்து போயிட்டு இருக்கு. தீபக் நைட்ரேட். ஓகேங்களா. ஸோ இந்த தீபக் நைட்ரேட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1819 வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹7.50 வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4/8/2025 எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹469 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹6 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4/8/2025. ஆக்சுவலி இந்த கம்பெனிஸ் எல்லாமே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஓகேங்களா அவங்களுடைய டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் டேட் எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெயில் பார்க்கும்போது 13/5/2025 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 4/8/2025 அன்னைக்கு ₹1 டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் அவங்க டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிளாக வந்து இருப்பாங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜுக்காக சில பேர் வந்து வாங்குவாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு கண்டிப்பாக அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்குமே வரும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு லாங் ரன் இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் வைக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டெல்லாம் இருக்கும். வித்தின் ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் இருக்காது அப்படின்றது ஒரு புரிதல் இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன கம்பெனி வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி பர்கர் பெயிண்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனி ₹569 வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹3.80 வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 5/8/2025. இப்கா லெபார்டரிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் ஃபெமிலியரான கம்பெனி. ஸோ டிவிடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ₹2 டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ₹1450 வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 5/8/2025. செம்பல் ஃபெர்டிலைசர். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ₹518 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹5 டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவிடெண்ட் டேட் 5/8/2025. ராம்கோ சிமெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ₹1151 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹2 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீக் 6/8/2025 அன்னைக்கு எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற பிஐ இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனிஸ் பார்க்கும்போது ₹4190 வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹10 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7/8/2025 எக்ஸ் டிவிடெண்ட் டேட். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா IOCL. ஓகேங்களா. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இந்த கம்பெனி ₹3 டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராகவே இருக்கும். அது வந்துட்டு ஸோ ₹141 வந்து என்னென்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 8/8/2025 இவங்களுடைய எக்ஸ் டிவிடெண்ட் டேட். ஹிண்டால்கோ கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி ₹5 டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது ₹672 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8/8/2025 எக்ஸ் டிவிடெண்ட் டேட்.
ஸோ ஆல்கம் லெபார்ட்ரி ஓகேங்களா. ஸோ 4899 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஷேருக்கு வந்துட்டு. என்னன்னா எக்ஸிடென்ட் ரேட்டு 8/8/2025. அதுக்கப்புறம் நண்பர்களே, ஆக்சுவலாக என்ன ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, மேபி ஒரு இனிமேல் வந்து என்னென்னா சண்டே இல்லைனா வந்து என்னென்னா மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் செஷன் மாதிரி வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். லைவ்னா என்னென்னா Q&A மாதிரி வந்துட்டு ஓகேங்களா. ஸோ நம்ம ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நம்ம வந்து என்னென்னா டேரெக்டாக சாட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன். ஏதாவது ஸ்டாக் ரிலேட்டடாக இல்லை IPO ரிலேட்டடாக, ஸோ எது ரிலேட்டடாக என்ன அஜெண்டா வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து அப்படின்றத ஜஸ்ட் வந்து திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அந்த கமெண்டில் வந்து நம்ம ஜஸ்ட் நான் திங்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சஜஷனாக சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம் நம்ம ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MCX India. ஸோ MCX India வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக 30 ரூபா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7595 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 8/8/2025. கேம்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 8/8/2025 அதே சேம் எக்ஸிடென்ட் டேட் 11 ரூபா டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 3644 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சொனாட்டா அப்படின்ற கம்பெனிஸ் ₹1.25 டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 364 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸிடென்ட் ரேட் 8/8/2025. ஸோ வருக் இன்ஜினியர்ஸ் இந்த கம்பெனி 523 ரூபா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ₹1 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிடென்ட் டேட்டாக பார்க்கும்போது 8/8/2025 ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் டிஃபென்ஸ் செக்டரில் ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக்ஸு ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டோ போனஸ் நடந்திருந்ததில் வந்துட்டு. ஸோ 631 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ 8/8/2025 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. ஸோ சேம் அதே டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா AI டெக் இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 பைசா டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. 44 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸிடென்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் டேட்டில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் கலெக்ஷன் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம கண்டென்ட் வந்து என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.